பேரண்ட்ஸோட கர்மா தான் குழந்தைக்கு வருது, ஒரு கிட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னா, இப்போ பேரண்ட்ஸை தாண்டி சரகேட் மதர்ஸ் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களோட கர்மாவும் அந்த குழந்தைக்கு வருமா? வாடகை தாய் மூலமாக நிச்சயமா வரும். இப்ப உதாரணத்துக்கு நடிகை நயன்தாரா அவர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டார். இது ஒரு பெரிய செய்தி. இது 3 வழி சொல்லுவாங்க. தாய் வழி, தன் வழி, தந்தை வழி. இந்த 3 வழி சொல்லுவாங்க. தாய் யாரு அப்படின்னா, தாய் 2 பேர் இருக்கிறாங்க இங்க. அதாவது இந்த நயன்தாரா அவர்களுடைய சினை முட்டையை எடுத்துக்கொண்டு இன்னொரு பெண்மணியினுடைய கர்ப்பப்பையில அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து பின்னால் அந்த குழந்தையை பெற்றோர்களிடம் ஒப்படைப்பது. இதுதான் அதனுடைய தன்மை. கிட்டத்தட்ட 9 மாதம் 270 நாட்கள் அந்த குழந்தை வாடகை தாயினுடைய வயிற்றில் இருக்கிறது. அந்த வாடகை தாயினுடைய குணாதிசயம் தன்மைகளும் இந்த குழந்தைகளிடம் நிறைந்திருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது அறிவியல் ரீதியான உண்மை. நயன்தாரா அவர்களுடைய குழந்தைக்கு 3 பேருடைய கர்மா அங்கே இணைந்திருக்கும். வாடகை தாயினுடைய கர்மாவும் இணைந்திருக்கும், நயன்தாரா அவர்களுடைய கர்மாவும் இணைந்திருக்கும், விக்னேஷ் சிவன் அவர்களுடைய கர்மாவும் இணைந்திருக்கும்.